ஹாய் மக்களே! இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மரீனா மால்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பசங்க விளையாடுறதுக்கான எல்லாமே இங்க இருக்கு இல்லையா? ஸோ ஃபன் ஜோன், டைம் ஜோன், ஸோ அந்த மாரி எல்லாமே இருக்கிறதுனால நான் இங்கே பசங்கள கூட்டிட்டு வந்தேன். மால் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 2 பேருமே சொன்னாங்க. அதனால இந்த ட்ரெயின் ரவுண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டைம் ஜோனுக்கு நாங்கள் மேலே போயிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் இது முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுக்கு தான் பார்க்கணும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா மாலுக்கு வர்றதே ஸோ பசங்களோட எல்லாமே இருக்குது. அதுவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மாலுக்கே வந்தேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபன்தும் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா அவங்களதும் ஒரு சைடு முடிஞ்சிடும், நம்மளுக்கும் ஒரு சைடு முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம தனித்தனியாக போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஸோ மெயினாக வந்தது பசங்களோட என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ பசங்க நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோனில் ஃபுல்லாகவே பசங்களோட எல்லாமே இருக்குது. ஸோ ரைட்லேருந்து அதாவது எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களது தான் பிடிச்சது இருந்தது. அப்புறம் விஆரில் போனாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே ஒரே ஃபுல்லாகவே வியூ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எது போகணும் எது போக வேண்டாம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே. ஸோ எது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு எந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு சைடு ஒரு சைடு அவரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மற்ற பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். என்னோட பசங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வர அந்த பசங்கக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க தெரில. எல்லா பசங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் வருது. ஸோ என்னோட சின்ன பையனோட ஏஜுக்கு என்னென்ன அவனுக்கு தேவையோ அந்த மாதிரி அவன் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பெரிய பையன் ஒரு சைடு அவனோட ஏஜுக்கானது, ஒரு சைடு அவர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. நம்ம ஷாப்பிங்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், பசங்களோட ஒரு ஃபன்னும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ நல்லா இருந்தது, டைம் பாஸும் நல்லா ஆகுது. அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் திருப்பி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா 3:30 ஆயிடுச்சு டைமு. நல்லா பசங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறது அந்த வியூ பார்க்கும்போதே நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ நல்லா இருந்தது ரொம்ப. பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடுறதும் ஓடியாடுறதும் கீழே விழுறதும் அந்த மாதிரி இல்லாத எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மற்ற பசங்களும் என்னென்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் எப்படி நல்லா விளையாடுறாங்க பசங்களும். சின்ன சின்ன பசங்களுக்கு கூட நல்லா அழகாக விளையாடுறாங்க. ஸோ அப்புறம் என்னோட பசங்க பார்த்திங்கன்னா இதில் உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்களோடது இப்போ ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இதில் உட்காரணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சாப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வியூவே பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகுதுங்க இங்கே வந்தாவே. பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் நம்மளுக்கும் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் மைண்டுக்கு இருந்தது. ஸோ இந்த மங்கியோட பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. அப்புறமா ஃபைனலாக தான் நான் அது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வாங்கிட்ட பிறகு இன்னொன்று வேணும் அப்படின்மா. ஸோ அதனால் கிளம்பும்போது தான் நான் வாங்கி கொடுப்பேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வாங்க மாட்டேன், ரொம்ப நிறையவும் வாங்க மாட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது 1 2. ஸோ விளையாடுறதுக்கும் அதே மாதிரி தான் 2 3 அந்த மாதிரி விளையாட வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு நான் எல்லாமே வாங்கணும் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த விட்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மங்கி பொம்மை வாங்கின உடனே என்னோட பெரிய பையனுக்கு இந்த மிக்கி மவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. சின்னவருக்கு இது வாங்கி கொடுத்துட்டேன் மங்கிது, அப்புறம் பெரியவருக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம்.
ஸோ ஃபைனலாக அவங்க கேட்ட மாதிரி அந்த 2 மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன பசங்க குட்டி குட்டி பசங்க இருக்கும் இல்லையா, அந்த மண்ணில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரியும் இங்கே இருந்தது. அந்த பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் ஃபைனலாக என்னோட பசங்களும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினாங்க. ஒரு 2-3 தான். ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து விளையாட வச்சேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வியூவும் செம்ம அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டைம் இருந்ததுன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் பசங்களுக்கு ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு காயின் எல்லாம் போட்டு அந்த சாக்லேட்ஸ் வரும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. நம்மளுக்கே கூட டைம் பாஸ் நல்லா ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு கிளம்பி வெளியில் வர்றதுக்கு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் இது மரீனாது நைட்டில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த கார் மாதிரி எல்லாம். அங்கேயும் போன ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்களும். மறக்காமல் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.